கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்பூலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. பாருங்க, இங்கே ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவ சமூகத்திலேருந்து கொடுக்கப்படுகிறது. அது என்ன அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷில் நீங்கள் பார்க்கும்பொழுது டு நாட் லீன் ஆன் யோர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த புத்தின்னு இருக்கு இல்லைங்களா, அதற்கு என்ன அர்த்தம்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்ம எதை நோட் பண்ணுவோம் தெரியுங்களா? அதுங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்ப்போம். அந்த காரியம் எவ்வளோ நமக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ பிரதிகூலமாக இருக்குது, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் இருக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை பார்த்து நம்மளுடைய புத்தியை வைத்து, அதாவது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வைத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லி தீர்மானங்களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்முடைய சுய புத்தி, நம்மளுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை என்ன வருதுன்னா, உன் சுய புத்தியின் மேலே நீ சாயாத அப்படின்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னுடைய சுய புத்தியை நீ நம்பாத அப்படின்றாரு. மாறாக உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? நீ முழு மனதாக கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உனக்கு இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் அது நடப்பதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலையுமே உங்கள் வாழ்க்கையில் காணப்படாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? உங்கள் புத்தி என்ன யோசிக்கும் அப்படின்னா, இதெல்லாம் இனி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிக்கும். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். உன் சுய புத்தியின் மேலே நீ சாயாத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நீ நம்பிக்கையாக இரு அப்படின்றாரு. கர்த்தரால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை உனக்கு வேணுன்றாரு. பாருங்க, லாசரு மரித்து போன சம்பவத்தில் மார்த்தாளுடைய சுய புத்தியை நீங்கள் பார்க்க முடியும். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த சூழ்நிலையை அப்சர்வ் பண்ணுறா. ஒரு மனிதன் இறந்து 4 நாட்கள் ஆகும் பொழுது அவனுடைய சரீரம் அழுக துவங்கி இருக்கும். அப்போது அதையெல்லாம் அதெல்லாம் சார்ந்து கொண்டு இயேசுக்கிட்ட அவள் சொல்கிறா, இல்லை அவன் சரீரம் இப்போ நாரும், அது அழுக தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் பேசுகிறா. ஆனால் அங்கே அங்கே இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றி அவளுக்கு சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கும் அதே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். மரித்து போன நிலமையில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இதெல்லாம் இனிமேல் திரும்பி வராதுன்னு நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு அதிசயத்தை செய்ய தேவனால் முடியும் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கணும். எனவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் நமக்கு வருகிற ஆலோசனை, உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கை சார்ந்து கொள்ளாதீங்க. உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றும். ஏன் அப்படின்னா, கண்கள் உங்களுக்கு உலகத்தில் என்ன இருக்கோ அதை காட்டி கொடுக்கும். ஆனால் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னா அதை உருவாக்கி கொடுக்கவும் கர்த்தரால் முடியும். எனவே நீங்கள் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புங்க. உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் சுய புத்தியின் மேலே எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் சார்ந்து கொள்ளாமல், ஆண்டவரே உம்மை நாங்கள் முழுவதும் நம்பி நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.